கடகத்துல பிறந்தவங்கலாம் நட்புகளுக்கு நிறைய முக்கியத்துவம் குடுப்பாங்க. நட்பால நான் கெட்டேன், நீ கெட்டேன்ற மாரி, இவங்களுக்கு ஃப்ரெண்டே வந்து உங்களுக்கு எதிரியாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் வழியா தான் பிரச்சனைய சந்திப்பாங்க. தேவையில்லாத மெசேஜ் ஒரு அன்வான்டட் மெசேஜ் வந்து பெரிய அளவுல பிரச்சனைய குடுக்கும். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. கடக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு தனிமைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். நெறைய ஓவர் திங்கிங் இருக்கலாம். ஒரு மன உளைச்சல் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பார்த்து கவனமா ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது. லவர்ஸ்குள்ள பிரிவினை வர்றதுக்கு எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். லாஸ்ட்ல என் லவ்வே அதில புட்டுக்குமா? அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நிலைகளா இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை இருக்கணும். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்க போறது. அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த குருவினுடைய பார்வை படக்கூடிய இடத்துல ஒரு 4, 5 கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா? ஸோ சுப விரயமா இருக்கக்கூடியது. கடன் வாங்குறோம்னாலும், அது சுபமா மாத்துறதுக்கான தன்மை இருக்கணும். அதே மாரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து செலவுகள் கூடக்கூடிய காலகட்டமா இருக்கு. அனாவசிய செலவுகள் நெறைய மாட்டக்கூடாது. ஏன்னா அடுத்து மாட்டிட்டீங்க அப்டின்னா, ஆல்ரெடி 2ஆம் இடத்துல கேது வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. "கையில வாங்குனேன், பையில போடலன்னு" ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கையில வர்றதுக்கு முன்னாடியே கடன்காரன் வந்து கரெக்ட்டா அந்த தேதிய போட்டு எடுத்துட்டு இருக்க தன்மை இருக்கு.